ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை தேடி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். மசாலா பிரெட் டோஸ்ட். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மசாலா பிரெட் செய்யறதுக்கு முதல்ல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். இது நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற ஸ்டஃபிங்க்கு 4 பிரெட் வரும். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக வெட்டிக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் டேஸ்டாக இருக்கும். இதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது நல்ல பொடியா கட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ஒரு கேரட் கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நறுக்கி வச்ச இஞ்சியும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுல நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், இதுல பொடியா நறுக்குன தக்காளி, Grated Carrot, தேவையான அளவு உப்பு, சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். இதுல கொஞ்சம் கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட் எடுத்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டஃபிங்க்கு 4 பிரெட் கிடைக்கும். இப்போ ஒரு தவால 1 டீஸ்பூன் நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலேயும் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிக்கோங்க.
பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை 2 பக்கமும் ப்ரௌனாக வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி மிச்சம் உள்ள பிரெட்டையும் நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான மசாலா பிரெட் டோஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.